யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரத்தை பார்த்துன்னு வரும். யோகி ராம் சுரத்குமார் நான் பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னார். ராம்தாஸ் அதை கேட்டுட்டு ரொம்ப ஆனந்தமாக சிரிக்கிறார். அந்த சிரிப்பு அருணாச்சலத்தில் வரைக்கும் எதிரொலிச்சதான். ராமாச்சலா ராமாச்சலா ராமாச்சலான்னு அந்த அருணாச்சலத்துக்கு அந்நியமில்லாத வஸ்து ஒன்று அவளுக்கு மத்தியில் இருந்தது. அது அவள் 2 பேருமே மௌனமாக பார்த்துட்டே இருந்தா. பப்பா ராம்தாஸ் அப்படிங்கிற குருவும் ராம் சுரத் குன்வர் அப்படிங்கிற சீடர் மட்டும்தான் உட்காண்டிருந்தாங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அங்கே 2 தேகங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அங்கே இருவர் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. அது வெறும் வெளிப்படையான தோற்றம் மட்டும்தான். அது இது வரைக்கும் நான் இந்த புத்தி, நான் இந்த மனம், நான் இந்த தேகம், எனக்கு சோகம், எனக்கு பயம், எனக்கு கோபம், நான் அதுவாக இருக்கேன் இதுவாக இருக்கேன் அப்படிங்கிற ஒவ்வொன்றும் ஒட்டின்ண்டே இருக்கும். அந்த நான் 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 எப்போவும் ஒன்று எழுந்து எழுந்து ஆடிக்கொண்டே இருக்கே, அதைத்தான் அந்த நான்கிறது தான் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படிங்கிற ராமநாமம் அந்த விட்டில் பூச்சியை சுண்டு விரலால் அப்படியே சுண்டி விட்டு அப்படியே தள்ளி விட்டுடுத்து. இங்கே ராமநாமம் அப்படிங்கிறது ஞானமாக இருந்தது. இது அனாதி ஆதி அந்தரமற்ற ஒரு எல்லைக்கும் தாண்டின அப்பாலாகவும் இருக்கிற ஒன்று அங்கே ஒன்றாக இருந்தது. 2 பேர் தேகத்துலேயும் அதுதான் இருந்தது. தன்னை குருவாகவும் தானே சீடனாகவும் மாறி மாறி வந்து நமக்கு லீலா கோலம் பண்ணி காமிச்சு கொடுக்கறது. ஆனாலும் அங்கே ராம் சுரத் குன்வரை சீடராகவும் பப்பாவை குருவாகவும் வச்சு நமக்காக அந்த பிரம்ம வஸ்து பாடம் நடத்தி காட்டுறது. ஞானமடிஞ்ச மகாபுருஷர்கள்லாம் சட்டுன்னு அந்த உயர்ந்த நிலையை அடையும் போது அவளோட வெளிப்பாடுகள் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். சாஸ்திரங்கள் இதை பாலர், பேயர், பித்தர் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறது. பாலர் அப்படின்னா குழந்தை மாதிரி இருப்பாளாம், மௌனமாக அப்படியே இருப்பாளாம். பேயர்னா சதா சஞ்சரிச்சுட்டே இருப்பாளாம், இயற்கைக்கு மாறான விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பாளாம். பித்தர் அப்படின்னா என்ன பேசுகிறானே தெரியாமல் முற்றிலும் யாருக்கும் புரியாத ஒரு மொழியில் பேசுவாளாம். மக்களோட பார்வையிலிருந்து பார்த்தா சரியான பைத்தியம் அப்படின்னு ஒதுக்கிடுவா. காலம் போக போகத்தான் அந்த மகான்களோட நிலை சாதாரண மக்களுக்கு புரிய வரும். ராம் சூரத் குன்வராக இருந்தவர் இப்போது யோகி ராம் சூரத் குமாராக மலர்ந்திருந்தார். உள்ளுக்குட்டில் ஏற்பட்டிருந்த மாற்றம், அதுக்குள்ள ஒரு எல்லையில்லா ஆனந்தம் அவரை ஒரு இடத்துல நிற்க விடாமல் குதிக்க வச்சுட்டே இருந்தது. சட்டுன்னு ராமா ராமான்னு சொல்லிகிட்டே கண்கள்லேருந்து நீர் பெருகின்றே இருக்கும் அவருக்கு. அப்படியே ஆனந்த கூத்தாடுவார். ஏன் இந்த மனுஷாலாம் இப்பேற்பட்ட பொக்கிஷம் தனக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சிக்காமல் இப்படி சிக்கி சீரழிஞ்சு போயின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு கருணை கோபம் அந்த மகானுக்கு இருந்தது. கருணையே கோபமாக மாறி அது மூலமாக அந்த ஞான ஊற்றை கொடுத்துட்டே இருப்பாள். பப்பா ராம்தாஸும் மாதாஜி கிருஷ்ணாபாயும் யோகி ராம் சுரத் குமார்ங்கிற ஞானியை உலகத்துக்கு எல்லாரும் அறியணுங்கிறதுக்காக அவள் மனசில் நினச்சா. அதில் ரொம்ப உறுதியாக இருந்தா. பப்பா ராம்தாஸ் தான் இங்கே தந்தை, விஸ்வமாதாவாக இருக்கிற மாதாஜி தான் கிருஷ்ணாபாய். யோகி ராம் சுரத் குமார்ங்கிற ஞானிக்கு அந்த தந்தையோட பணியை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினான். இங்கே அவள் பண்ணினாங்கிறது அந்த பிரபஞ்ச சக்தியே தந்தையாக மாறித்து. அதுவே பப்பா ராம்தாஸுங்கிற ரூபத்தில் அங்கே இருந்தது. நீ எங்கே போகணும்னு விரும்புகிற ராம் சுரத் குன்வர் அப்படின்னு பப்பா ராம்தாஸ் கேட்குறார். அதுக்கு யோகி சொல்கிறார், பப்பா நான் வேறு எங்கேயும் போகிறதுக்கு விரும்பலை, இதோ உங்கள் காலடியிலேயே இருந்து விடுறேன், உங்களையும் மாதாஜியும் தவிர வேறு எங்கேயுமே எனக்கு போக முடியாது அப்படிங்கிற. அப்போது பப்பா ராம்தாஸ் சொல்கிறார், இல்லைப்பா, ஒரு ஆலமரத்துக்கு கீழே இன்னொரு ஆலமரம் முளைக்காது, பப்பா ஏன் என்னை இப்படி விரட்டுறீங்கன்னு அப்படின்னு கேட்குறார். நீங்கள் எப்பேற்பட்ட ஞான விருட்சம், எனக்குள்ளே என்ன நிகழ்ந்ததுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீரே என்னோட ராமன், எல்லா உயிர்கள்லையும் உங்களையே பார்க்கறதுக்கு செஞ்ச அந்த ஆனந்தத்தை நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணேன்.
நீங்கள் ஒரு அருட்கடல். எனக்கு அந்த சகஜ நிஷ்டையை நீங்கள் தான் கொடுத்தேள். இந்த செயலிலும் செயலில்லாமல் இருக்கிறது 2 நிலைகள்லையுமே ஆனந்தத்தை அமைதியாக எனக்கு கொடுத்தேள். அதனால் நான் எங்கே போவேன் அப்படின்னு யோகி திருப்பி நமஸ்காரம் பண்ணி கேட்குறேன். ராம்தாஸ் சொல்கிறார், இல்லைப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியாமல் இல்லை. நீ பண்ணக்கூடிய எல்லா செயலையும் பார்க்குறவா எல்லாரும் உன்னை பைத்தியம்னு சொல்லுவா. ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உனக்குன்னு தந்தையான என் ராமன் நிறைய வேலைகளை வச்சுருக்கார். அதை நீ செய்யாமல் விட்டுட முடியாது. நீ எங்கே போக போகிற அப்படின்னு ரொம்ப உறுதியாக கேட்குற. உடனே யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலை அருணாச்சலம் அப்படின்னு பதில் சொல்கிறார். யோகி ராம் சுரத்குமார் அடுத்த 3 வாரங்களில் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்றார். திருவண்ணாமலை அருணாச்சலத்தோட அடிவாரத்தில் பொழுத கழிக்கிறார். யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிறது இனிமேல் தனி உடம்பு கிடையாது. உள்ளே இருக்கிற அந்த ஆத்ம வஸ்துவே யோகி ராம் சுரத்குமார். அந்த உடம்பு அப்படிங்கிறது இனிமேல் வெறும் கருவி தான். நம்மள மாதிரி சாதாரண மனுஷா எல்லாரும் மனசுக்கு கட்டுப்படுறோம். மனசு 2ஆக பிரிஞ்சு கிடக்கிறது. ஆனால் ஞானியருக்கு மனசே இல்லாமல் சரீர பிரக்ஞையே இல்லாமல் போயிடும். அந்த சரீர பிரக்ஞை இல்லாமல் போன போது தான் யோகி ராம் சுரத்குமார் ஒரு உன்மத்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. திருவண்ணாமலையில் இருந்து ஆனந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்காக புறப்படுறார். நடுவில் எப்படியோ ஈரோடு ரயில் நிலையத்தில் தண்டவாளம் வழியாக நடந்து போகிறார். சட்டுன்னு ஒரு தண்டவாளத்து மேலே கால் ஊனி மேலே பார்க்குறார். அவ்வளோதான், அவரோட தன்னலையை அவர் இழந்து போகிறார். நம்ம தண்டவாளத்து மேலே நிற்கிறோம், அது மேலே காலை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மனோமண்டல நிலையை தாண்டி எங்கேயோ சொரூபத்தில் கலந்துருக்கார். அந்த சொரூபந்தான் தந்தை. அந்த தந்தை கையை அசைக்க சொன்னாதான் யோகி ராம் சுரத்குமார் கையை அசைப்பார். சிரிக்க சொன்னாதான் சிரிப்பார். இதை பேசுன்னு சொன்னாதான் பேசுவார். ராமநாமத்தை சொல்லிண்டே இரு அப்படின்னு சொன்னால் அதன்படியே இருப்பார். இங்கே போய் இன்னைக்கு இவாக்கிட்ட சாப்பாடு கேளு அப்படின்னா அப்போ தான் கேட்பார். இன்றைக்கி முழுக்க நீ உணவே உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே விட்டுட வேண்டிதான். எது வேணாலும் நடக்கும். இது முழுக்க ராம பிரம்மத்துடையது அப்படிங்கிறத நிலையில் இருக்கார். இப்போது தண்டவாளத்தில் கால் வச்சுட்டு கண்ணீர் அப்படியே பெருக பெருக எங்கேயோ தனக்குள்ள ஆழமாக அப்படியே கிடக்கிறார். கொஞ்சம் தூரத்தில் புகை வண்டி வந்துட்டே இருக்குது. ஆனால் அவர் காலை எடுக்கலை. அந்த தொடர் வண்டி கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. ஆனால் புகை வண்டி வருதுன்னு பார்த்தாரே தவிர காலை எடுக்கலை. ஏன்னா உள்ளேருந்து அப்பா காலை எடுன்னு உத்தரவே கொடுக்கல. அதனால் காலை அப்படியே வச்சிருக்கார். தனி இன்ஜின் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ரயில் அது. பக்கத்தில் வந்த உடனே அவர் அப்படியே மோதி தூக்கி எறிஞ்சது. யோகி ராம் சுரத்குமார் தூக்கி எறியப்பட்டார். பின்னால் இந்த சம்பவத்தை பற்றி கேட்கும்போது ஈரோட்டில் ஏன் அப்படி நடந்ததுன்னு கேட்டபோது ஃபாதர் ஹாஸ் நாட் ஆஸ்க் மீ டு லிஃப்ட் மை டோ அப்படின்னு சொன்னார். இந்த நிலை தான் முற்றிலும் சரணாகதி. தேகமும் புத்தியும் உன்னோடது கிடையாது, தெய்வத்தோட கருவி, கை கருவி அப்படிங்கிற வார்த்தைகளோட முழு பொருள் இது. சட்டுன்னு அங்கேருந்து ஒருத்தர் தூக்கி எறியப்பட ஒரு குஜராத்தியை சேர்ந்தவர் அவருடைய சட்டப்பைய ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பப்பா ராம்தாஸ் ஆசிரமத்தை சேர்ந்து ஏதோ ஒரு சீட்டு தெரியறது. அதை எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிறார். யோகி ராம் சுரத்குமார் அவரை அந்த ஈரோடு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார். அங்கே அவருக்கு எல்லா விதமான சிகிச்சையும் அளிக்கப்படுறது. இவர் வட இந்தியாவை சேர்ந்தவர். இவரோட பேசி பேசி அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பேசி புரிஞ்சுக்கிறார். எப்படியோ இவர் தஹியாவை சேர்ந்தவர்னு கண்டுபிடிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அவருடைய மாமனாருக்கு இந்த விஷயம் போனது. உடனே அவர் ஈரோட்டிலேருந்து தஹியாவுக்கு அழைச்சின்னு போகிறா. அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் நடக்கிறது. அங்கே தஹியாவுக்கு போய் யாரையும் அவருக்கு பார்க்க விருப்பம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பாலன் ஆற்றங்கரையில் அங்கேயே உட்காந்து சதா ராமநாமத்தை உறக்க மெதுவாக சொல்லிகிட்டே இருக்கார். அவர் வீட்டிலேருந்து இவர் எங்கே இருக்காருன்னு தேடி வந்தபோது அப்போ ஒரு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செயலை பண்ணுறார் யோகி ராம் சுரத்குமார். நிறைய சிகரெட் பெட்டிகளை வாங்கி வச்சுட்டு சதா நேரமும் புகைச்சுட்டே இருக்கார். எப்பேற்பட்ட ஆசிரியர் அவர்! இவருக்கு முன்னாடி யாராவது சிகரெட் பிடிக்க முடியுமா? இவரும் பிடிச்சதில்லை. ஏன் புகையில யாராவது போட்டாலே அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் இப்போ சிகரெட்டாக புகைச்சுட்டே இருந்தார் எல்லாருக்கு முன்னாடியும். ராம் சௌத்ரி அப்படிங்கிற நண்பர் தான் யோகி பக்கத்தில் போய் நிற்கிறார்.
யோகி அவரை நிமிர்ந்து பார்க்குறார். யோகியோட பார்வையே முற்றிலும் மாறி இருந்தது. யாரோ யாரையோ பார்க்குறாங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதில் துளி கூட வெறுப்பு இல்லை. ஒரு பிரியம் அப்படியே மெல்லிய இழ மாதிரி அதுக்குள்ளே ஓடிண்டே இருந்தது. அந்த காட்டில் ஓடுற நதி மாதிரி அவரோட மண்டலத்தில் அந்த பிரியம் பரவிண்டே இருந்தது, அடங்கிண்டே இருந்தது. ராம் சௌத்ரி யோகியை பார்த்து, என்ன ராம் சுரத், இது என்ன புது பழக்கம் அப்படின்னு கேட்குறார் அவர் புகைப்பிடிக்கிறத பார்த்து. இல்லை சௌத்ரி, இது என் தந்தை அளித்தது அப்படிங்கிறார். உங்களோட பார்வையில் இது புகைப்பிடித்தல், என்னோட பார்வையில் இது என்னோட அப்பாவோட பணி. நீங்கள் பார்க்குற பழைய ராம் சுரத் குன்வர் இதை செய்யலை, உள்ள வேற ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறார். அவருடைய நண்பருக்கு புரியலை. வேறொருவரா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், பழைய ராம் சுரத் குன்வர் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறார். அவருக்கு புரியவே இல்லை. என்ன சொல்கிற அப்படின்னோடனே, அவனை பப்பா ராம்தாஸ் கொன்னுட்டார் அப்படிங்கிறார். என்ன ராம் சுரத், புத்தி நல்லா பசகிடுத்தா, உனக்கு பைத்தியம் முடிச்சுடுத்தா அப்படின்னு கேட்குறார். இல்லை சௌத்ரிஜி, உள்ளுக்குள்ளே மரணம் நிகழ்ந்தெடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத ராம் தீர் பொசுக்கி எடுத்தது. அந்த மாயா ஆட்டத்தோட முடிவில்லாத ராமன் முடிச்சு வச்சுட்டான். அவரே பப்பாவை வச்சு அரங்கேற்றிட்டான். நீங்கள் மரணம் அடையிறதுங்கிறது எல்லார மாதிரியும் நினைக்கிறேன். இந்த உடம்பு போகிறது தான் மரணம்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ஆனால் உண்மையிலே மரணம்ங்கிறது சைக்கலாஜிக்கல் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் இறந்து போகிறது. அது நிகழாமல் எந்த தரிசனமும் கிடையாது அப்படிங்கிற ராம் சுரத். இப்போ உன்னோட உள்ளுக்குள்ளே யார், நீ யார் அப்படின்னு கேட்குற அவருடைய நண்பர். அதுவே அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். இல்லை இப்போ நீ யார் அப்படின்னோடனே, சரி அப்படியா, நான் பிச்சைக்காரன், இனிமேல் நான் பிச்சை தான் எடுக்க போகிறேன், ஆனால் அந்த ராமனின் குழந்தையும் நான் தான் அப்படிங்கிறார். ராம் சௌத்ரிக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. சிகரெட்னாலே காது தூரம் ஓடுற ராம் சுரத் சிகரெட்டை எடுத்து வச்சு பற்ற வைக்கிற விதத்தை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த முகத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை பார்க்குற, இந்த பூமிக்கு ஏதோ இறங்கி வந்து இந்த சரீரத்தில் உட்காண்டிருக்குன்னு மட்டும் புரிஞ்சது அவருக்கு. அவரோட கை கால்கள் சதா நேரமும் மந்திர ஜபம் மாதிரி எதையோ உருட்டின்றே இருக்கிறத பார்க்குறார். ஏனோ இது தன்னுடைய நண்பர் ராம் சுரத் குன்வர் இல்லை அப்படிங்கிறது அவருக்குள்ள தீர்மானமாச்சு. எழுந்து நிற்கிறார். ராம் சுரத் குன்வர், இல்லை யோகியே, நான் உன்னை வணங்குறேன் அப்படின்னு சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கிறார் அவர். யோகி ராம் சுரத்குமாருக்குள்ள பொத்துன்னு பொங்கி பொங்கி ஒன்று வந்தது. சௌத்ரி, மை ஃபாதர் பிளஸ்ஸஸ் யூ, நத்திங் எல்ஸ், நோபடி எல்ஸ், மை ஃபாதர் ஒன்லி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறார். இதை சொல்லிட்டு சிகரெட் எடுத்து கட்ட விரல்லையும் சுட்டு விரலுக்கு நல்லா ஆழ்ந்து திருப்பியும் புகைச்சி இழுக்கிறார். இழுத்துண்டே ராம் சௌத்ரியோட முகத்தை பார்க்குறார். அந்த பார்வை ராம் சௌத்ரியோட அந்தராத்மா வரைக்கும் பாஞ்சது. அவரோட உடம்பு நடுங்கிடுத்து. உள்ளுக்குள்ளே புரண்டார். என்ன செய்யறதுனே தெரியாமல் திபுன்னு ஓட ஆரம்பித்தார். ஆற்றங்கரையில் அந்த கரை மேலே ஏறி உட்கார்ந்துண்டு, அந்த ஒரு மேடை மாதிரி இருந்தது, அது மேலே ஏறி உட்காந்து வானத்தை பார்த்தார். சூரியன் அவருக்கு தலைக்கு நேராக திக்குன்னு பிரகாசமாக இருந்தது. அந்த சூரியனுக்குத்தான் அருணான்னு பேர்.